வன்முறை என்பது வார்த்தைகள், வலைதளங்கள் மூலமாகவோ இல்லை செயல் வடிவிலோ எப்படி வந்தாலும் அது மிக வன்மையாக எதிர்க்கக்கூடியவன் நான். ஒரு தனி மனிதனின் ஒழுக்கமும் தனி மனித மாற்றமும் மட்டுமே சமூகத்திற்கான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று முழுமையாக நம்பக்கூடியவன் நான். அந்த வகையில் இந்த கரூர் துயர சம்பவம், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருது. அங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்க சார்பாக வழக்கறிஞர்கள் இல்லை, அரசு தரப்பும் நீதிபதியும் மட்டும் அந்த சமயத்தில் விவாதம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது மூலமாக பல செய்திகள், சில தீர்ப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஊடகங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கடந்த 8 நாட்களுக்கு மேலாக இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட், அதில் நடக்கிற அந்த வார்த்தை போர், பிளேம் கேம் இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு விரல் புரட்சி. என்னோட ஓட்ட இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நான் தாவேக்கா விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். எலெக்ஷனுக்கான நாள் எப்போ வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். சரிங்களா? என்னை சார்ந்த என்னோட நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் பேசுறப்போ 40-50 பேர் கிட்டத்தட்ட இதே மாதிரியான மனநிலையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். விஜய் ஏன் அமைதியா இருக்கிறார், ஏன் பேசவே மாட்டேங்கிறார், ஏன் கரூர் வரல? கரூர்ல உடனே நினைச்சப்ப போக முடியாதுங்க. அதுக்கு நிறைய பெர்மிஷன் ஆகும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. கண்டிப்பா அவர் அங்கே போவார். இப்போ மீடியாவுக்கு கண்டென்ட் கிடைக்கிறதுக்காக உடனே சும்மா வீடியோலாம் விட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு தமிழ்நாட்டு மக்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. அதுக்கு சுற்றி நடக்கிற அரசியல் இதெல்லாம் தாண்டி பேசணும் அப்படிங்கிறப்ப யோசிச்சு தான் அடுத்த ஸ்டெப்பை எடுக்க முடியும். அது அப்படி எடுக்கிறது தான் நல்லது. அவர் அமைதியாக இருந்து ஆலோசித்து இனிமேல் எடுக்க போகும் நடவடிக்கைகள் எல்லாமே சரியா எடுத்து வச்சாதான் அது அவருக்கு நல்லதா இருக்கும், அவர் நம்பி இருக்கிற மக்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. விஜய் ஒரு நல்ல தலைவரா வருவாரா தெரியாது, வாய்ப்பு கொடுத்தாலும் தெரியும். இப்ப பெரிய ஆளுமை திறன் மிக்க ஜெயலலிதா அவர்களே பாத்தீங்கன்னா 1991 வந்ததுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்கள், சூழ்ச்சிகள், துரோகங்கள், அவர்கள் செய்த தவறுகள் எல்லாமே திருத்தி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்கள் பக்கம் அவங்க தேவைப்பட்டுச்சு ஒரு சிறந்த ஆட்சி கொடுக்கறதுக்கு. அப்படிங்கிறப்ப விஜய் ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்தா கூட 26 மக்கள் உடனே தெரிஞ்சுவாங்களா, அப்படி எல்லாமே சமூகங்கள்லாம் அப்படியே ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துடாது. பொறுத்தளவு ஒரு வேளை அவருக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2036 ஒரு 10 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அசைக்க முடியாத ஒரு நல்ல சக்தியா இருப்பார். அதாவது அவரோட கோட்பாடுகள் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல மாறாத கோட்பாடுல அவர் இருந்தார்னா விஜய் இது தனியா நிப்பாரா இல்ல கூட்டணியோட நிப்பாரா தெரியாது. நாளைக்கு வந்தா ஜெயிப்பாரா தோப்பாரா, இல்லைன்னா பாத்தீங்கன்னா எதுக்கு வருவாரா தெரியாது. ஏதாவது ஒரு சீட்டாவது ஜெயிப்பாராப்பா தெரியாது. கொஞ்சமாவது ஏதாவது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாரா தெரியாது. எதுவுமே தெரியாது. வாய்ப்பு கொடுக்கணும். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எலெக்ஷன் நிக்கலாம், அதுக்கான உரிமை இருக்கிறது. அவங்களை தேர்ந்தெடுப்பதும் இல்ல புறக்கணிப்பதும் மக்களோட உரிமை. ஆனா வரவே கூடாதுன்னு இவ்வளவு பெரிய தடைகள் இருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமா நமக்கு படுது. உங்களோட எழுச்சி புரட்சி எல்லாத்தையும் ஒரு விரல்ல காட்டுங்க. மற்றபடி இந்த சமூக வலைதளங்கள்ல அங்க எங்க போட்டு சண்டை போட்டு தயவு செய்து எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. நல்லதே நடக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் 4 செவத்துக்குள்ள உட்காந்து அரசியல் பேசிட்டு இருந்தவங்களையும் எழுச்சியாக்கி இல்ல உனக்கும் சமூக பொறுப்பு இருக்குன்னு உணர வச்சு இந்த அரசியலை பேச வைத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.